둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. தங்கச்சி ராமோசா. ஹாய் எல்லாருமே, இதில் எப்பரா இருக்கீங்க? சரங்க லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சுகாக்கான ஒரு ஒன் ஷாட் தான். டைட்டில் இஸ் கான்டாக்ட் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர். ஸோ இது ஒரு புது ஜேர்னியாக இருக்குன்னு நம்புகிறேன். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே உங்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து காலேஜை வந்து முடிச்சிட்டிங்க 3 இயர்ஸு. இப்போ வீட்டில் தான் தண்டமாக இருந்துட்டுருக்கீங்க. ஏன்னா இங்கே உங்கள் அப்பா, நான் தான் வேலைக்கு போய் நல்லா தான் சம்பாதிக்கிறேன்ல, எனக்கு அந்தளவுக்கு பண உதவி வேணாம், அதனால் அவ எதுக்கு வேலைக்கு போயிட்டு காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்குமா, இப்போ காலம் வர கெட்டு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா, நீங்கள் இருந்தாலும் அப்பா அப்படின்றீங்க. ஒரு பார்வை தான் நீங்கள் கப்பு சிப்புன்னு ஆகிட்டீங்க. உங்கள் அம்மாவாலையும் எதுவும் பேச முடியல. ஏன்னா வந்து காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் உங்கள் அம்மா தான் வந்து அவங்க அப்பா கிட்டே எப்படியோ பேசி உங்களை காலேஜ் அனுப்பி விட்ருப்பாங்க. இதே பெரிய விஷயந்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து மற்ற பொண்ணுங்க மாதிரி உங்களுக்கும் வேலைக்கு போகணும், ஜாலியாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் உங்கள் அப்பா தான் விட மாட்டேங்கிறாரு. அவள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நான் இப்போ அவளை வேலைக்கெலாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா, சரிப்பா என்னை வேலைக்கு தான் அனுப்பாதீங்க, என்ன இன்னும் 3 வருஷம் படிக்க வைக்கிறீங்களா? முடியாது, இந்த 3 வருஷம் உன்னை படிக்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோதான். நீ காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் என் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே வந்து டிலே பண்ண வேணாம். 4 நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, ரெடியாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா போயிட்டாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிருப்பாங்க. சரி, இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணனே உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே பச்சை திட்டுறா, ஏண்டி இத்தனை நாள் எங்கடி இந்த மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழை ஃபுல்லாக கெட்ட வார்த்தையே வருது. இருடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தையும் கான்ஃபரன்ஸ் போகிறீங்க. அவள் அதுக்கு மேலே மசரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியாக 2 பேர் திட்டுறாங்க. நீங்கள் அப்படியே அதை காதில் வாங்கிட்டு, திட்டி முடிச்சிட்டிங்களாடி, எங்கடி எவ்வளோ போயிருந்த, ஒரு ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை, என்னடி பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன வேலை மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சும்மா அந்த பேரை எடுத்துகிட்டு இருக்காளா. இங்கே பாரு, சும்மா அந்த வார்த்தையை சொல்லாது, எனக்கு கடுப்பாயிருவேன். சரி, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்? 4 நாளைக்கு என்னை பொண்ணு பார்க்க வரோங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு, என்னவா, என்னடி வேலைக்கு அங்கங்கெல்லாம் போகணுன்னு சொன்னேன், என்னாச்சு? எங்கள் அப்பா தான் வந்து வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல, இது வரைக்கும் நம்ம படிக்க வச்சதே பெருசு. ஆமாம், அதை வேணா சரிதான், கர்னல் ராஜசேகர் உன்னை இது வரைக்கும் படிக்க வச்சதே பேசுதான். எங்கள் அப்பா பேர் சொல்லி கூப்பிடாதா? ஆமாம், உங்கள் அப்பா எதாவது சொன்னால் போதும் அப்படியே வந்துடுவேன் நம்மளை திட்டுறதுக்கு. ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு வந்து தைரியமே வராது. நம்மக்கிட்ட மட்டும் நல்ல வாய்க்கிலேயே வந்து பேசுவா. என்னடி பேசுகிறீங்க, என்னடி உன்னால் பேச முடியாதா? அப்போ இல்லைப்பா, நான் வந்து கொஞ்ச நாள் வேலைக்கு போய்ட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க சொல்ல தெரியாதா? நான் சொன்ன ட்ரை பண்ணாலும் ஒரு சொல்ல விட மாட்டேங்கிறாரு. நான் தான் ஏற்கனவே சம்பாதிக்கிறதா, எனக்கு எது காசு அப்படின்றாரு. உங்கள் அப்பா நிஜமாகவே ஆர்மியா? என்னடி நீனா கொஞ்சமாக அறிய வேணா? நான் பண்ண எதாவது வேலைக்கு போனாதான் இப்போ ஏதோ உனக்கு கஷ்டம்னா உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக மூளை இல்லடி, இவனே எப்படி கேர்ளாக ஆகணும்னு தெரியலச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வண்டியாக உங்கள் அப்பா திட்டுறா. அப்படின்றீங்க. ஆமாம், இதுக்கு மட்டும் கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கம்மியாக இருப்பா. சரி, என்ன முடிவு பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறது, அவங்க சொல்கிற பேச்சு தான் கேட்டாகணும். அதுக்கு மீறி ஏதாவது பண்ணால் என் மானத்தையே வாங்கிட்டா அப்படி சொல்லி ஊரை கூட்டியிருப்பார். அதுவும் சரிதான், உங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஆள் தான். படித்த மாதிரி தான் இருக்கும் ஃபேஸு, ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கிராமத்தால் தான் உங்கள் அப்பா. அது வேணா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து உங்களோட அப்பா வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலையாக அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு, சரிடி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் வந்து கட் ஆகுது. கடவுளே, ஏன் எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு? ஒரு பயப்படுறதுல அர்த்தம் இருக்கும் தான், இருந்தாலும் என்னோடய சந்தோஷத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்ல. ஆமாம், என்ன இது வரைக்கும் படிக்க வச்சதே பெருசு, இதில் வேலைக்கு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தூங்கிட்டீங்க. ஸோ ஒரு நாள் கழித்து உங்களை வந்து பொண்ணு பார்க்க வராங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை ரெடி பண்ணிட்டாங்க. எங்கடி உங்கள் அப்பா கர்னல் ராஜசேகர் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தேடும் போது டக்குன்னு உங்கள் அம்மா பின்னாடி வந்துட்டு, என் புருஷனே தர அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க டக்குன்னு 3 பேர் திரும்பி பார்க்குறீங்க.
என் புருஷன் வந்தால் வெளியே போயிருக்காரு, பழம்லாம் வாங்கிட்டு வர. ஓஹோ, என்ன ஆண்டி உங்கள் புருஷன் சரியான வில்லேஜ் ஆள் மாதிரி இருக்கார். அவர் மாறி இருக்கார்ல, வில்லேஜ் ஆளே தான். அப்போ ஒரு வில்லேஜா? பார்க்க தான் வந்து சிட்டி ஆள் மாதிரி இருப்பார். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கிராமம்தான், பட்டிக்காடு தான் அப்படின்றாங்க. அப்போ உண்மையாகவே அந்த மனுஷன் பட்டிக்காடா? ஆமாம், நானும் நினச்சேன் என்னடா இவர் பார்க்க வந்து சிட்டியாள் மாதிரி தெரியுது, ஆனால் பேச்சு ஃபுல்லாக பட்டிக்காடு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பாவம் ஆண்டி, நீங்கள் இந்த மாதிரி ஆளை கட்டிக்கிட்டு நான் தான் கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறது, தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட ஜோடி போட்டுட்டாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நல்லா ஜோடி பொறுத்தோம், எனக்கு பதிலாக பொண்ணாக பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஏம்மா? இல்லை, எனக்கு பதிலாக வந்து உன் பொண்ணாக பிறந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் தெரியுமா. நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா பார்த்தா புள்ள பூச்சி மாதிரி மாறிடுற, இவன் மட்டும் என் கூட இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா. நீங்கள் உடனே பார்த்துட்டு என்ன ஆயிருக்குமா, நானும் என் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு என் புருஷனை ஆட்டி படிச்சிருப்பேங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மேலே கை போடுறாங்க. கண்டிப்பாக நான் பொண்ணாக இருந்தால் எங்கள் அப்பெல்லாம் நான் மதிச்சிருக்கவே மாட்டேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஜோடி போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் அப்படியே வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவ்வளோ உங்கள் பொண்ணை எடுத்துக்கோங்க, ஓகேவா, அதுக்கப்புறம் உங்கள் புருஷனை ஆட்டி போயிங்க, ஓகே அப்படி இருக்கு. ஓகேவா உனக்கு? எனக்கு ஓகே தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்டார்ட்டே பண்ணிட்டா. நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி, கர்னர் ராஜ் சேர்க்கறத படிப்பில் எல்லா டெசிஷனுமே எடுத்தார். ஆமாம், இந்த கல்யாணத்துலேயாவது அவர் டெசிஷன் இருக்குமா? அதெல்லாம் நான் கேட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் சொன்னபடி தான் நடந்துச்சு, ஆனால் வந்து மாப்பிள்ளை இந்த மாதிரி கல்யாண விஷயம் மட்டும் அவ்வளோ முடிவெடுக்க விடுங்கன்னு சொன்னேன், அதுக்கு அவளுக்கு பிடிச்சிருந்தாதான்ப்பா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஓகே, நான் அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா நிலமை என்ன ஆக போதோ. அது வைனே, நீ கல்யாணம் பண்ண ஒரு வாரத்துலேயே வந்து வீட்டுக்கு வந்து அம்மா வந்துடுமா, திரும்பி என் பொண்ணாவே வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு பண்ண வேண்டி எங்கள் அப்பாவோட நிலமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்து காம்படிஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சரி உங்கள் அப்பா வந்துட்டு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஏன்டி இப்போ இப்படி பேசுகிறாங்க, ஆனால் உங்கள் அப்பா வந்தால் மட்டும் ஏன்டி இப்படி பயப்படுறாங்க, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை டர்ட்டி மைண்டாக யோசிக்கிறாங்க. இங்கே ஒரு வழியாக வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல். சலன்னு சத்தம் கேட்குது. வந்துட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. எல்லாருக்குமே இதுதானே ஃபஸ்ட் டைமு. அப்படியே எல்லாருக்கும் பக்குன்னு அடிக்குது. ஐயோ என்னடி ஃபீல் இது, நீ தானே பொண்ணு, உனக்கு தானே பதட்டமாக இருக்கணும், எங்களுக்கு ஏண்டி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது தெரியல. இந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கேன்டி, எப்படி வந்து அந்த பொண்ணுக்கு இருக்கும், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி தான் இருக்குமா. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. கூப்பிட்டுட்டாங்க வாப்பலாம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே வெளியே போகிறீங்க. எங்களுடைய பார்க்கணுமே, பொண்ணு அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்கு, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு. நீங்கள் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு கம்முன்னு இருக்கீங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாய்ஸு, பையனை பாருமா, என்ன தலை குனிஞ்சிட்டே இருக்கே, என்னடா இந்த டைலாக் யாரும் சொல்லேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக தலைனை வந்து பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் அப்படியே பேர்னு பார்க்குறீங்க. எங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நான் பார்க்குறது நிஜமாக கனவாடி தெரியலையே, எனக்கு இல்லை, அவள் அப்படி நல்லா நொறுக்குன்னு சொல்ல வலிக்குதுடி, நீ தானே இல்லை சொன்ன, அப்போ நிஜமாவே இது உண்மைதானா? ஆமாம், நீங்கள் வேறு யாரையும் பார்த்து ஷாக் ஆகலை, உங்களோட கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் சுகா பார்த்து தான் ஷாக் ஆனீங்க. இவர் என்ன நீங்கள் பண்ணுறாரு, ஒரு வேளை ரிலேஷனாக இருப்பார் போல். அப்போ டக்குன்னு என்னோடய பையனை உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படியே அவர் மேலே கையை வைக்கிறாரு. இவர் தாண்டி மாப்பிள்ளை போல். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேன்னு பார்க்குறீங்க. எங்க சுகா, நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இங்கே அப்படியே 3 பேரையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குறீங்க. என்ன தனியாக பேசணுமா அப்படின்னு இங்கே உங்கள் அப்பா, தனியாக தானே பேசணும், பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. போமா போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ரூம் இருக்கும், அங்கே போகிறீங்க. உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கடைன்னு அந்த ரூம் கிட்ட காதை வைக்கிறாங்க. என்ன தான் 2 பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் 2 பேரையும் பார்க்கலாம்.
எப்படி இருக்க வயன்? நல்லா இருக்கியா? நான் 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 நல்லா இருக்கேன் சார். ஆமாம், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது சார்? எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கு நீங்கள். ஆமாம். எதுக்காக சார் கான்ட்ராக்ட் மேரேஜு? அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணதான் எங்கள் அப்பா என்னோடய பேரில் சொத்தெல்லாம் எழுதி வைப்பார். அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அதுக்காக மட்டும் உன்னை என்னை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்கல. அது எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை. என்னாச்சு? அவர் எப்போ பார்த்தாலும் அவர் பிஸ்னஸ்லேயே கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறதுனால அவர் ஹெல்த்தை பார்த்துக்கல. நானுமே கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். அதனால் அவரை பார்த்துக்கவும் அவரை சந்தோஷமாக வச்சுக்கவும் ஒரு பொண்ணு தேவை. எனக்கு தெரிஞ்சு நீ தான் நல்ல பொண்ணு. ஐயோ, இவர் வாயில தான் இந்த வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேர்னு பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னை ஃபோர்ஸ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ண சொல்ல. எனக்குமே இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பிரிஞ்சு போயிடலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது வேணுமா? சார் இல்லை, உனக்கு ஏதாவது இதில் பெனிஃபிட் இருக்கணும்ல. அது எனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசை. ஓகே, என்னோடய காலேஜில் உனக்கு சீட் போட்டுறேன். அப்போ அது உங்களோட காலேஜா சார்? இனிமேல் நான் தான் அங்கே பிரின்சிபல். உனக்கு அங்கே சீட்டு வந்து போட்டுறேன். உனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்? நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் பேர் சொல்கிறீங்க. ஓகே. அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதை நோட் பண்ணிட்டு ஓகே நான் கிளம்புறேன். வெளியே வரும்போது கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு வா, இந்த மாதிரி இருக்காது. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போயே நீங்கள் நடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. வெளியே வரும்போது அப்படியே 2 பேர் வயசு பிரைட்டாக இருக்குது. அப்பாடா ஒரு வெளியே ஓகே ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா. அதுக்கப்புறம் நீங்களும் வெளியே வந்து உனக்கு ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. எனக்கு ஓகேப்பா அப்படின்றீங்க. அப்புறம் என்ன, கல்யாணம் தான். இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லைட்டாக டவுட் வருது. இல்லையே, நம்ம கதவில் காதை வச்சு கேட்கும்போது கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. வயனா என்னடி வா உங்களோட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஏய் உண்மையாக சொல்லு, இது நிஜமாகவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை இது கான்ட்ராக்ட் மேரேஜா? அப்படிலாம் இல்லடி. இங்கே பாரு, நான் உன்னோட ஃப்ரெண்டு, என்கிட்ட எதையும் மறைக்காது. அப்புறம் மறைச்சிட்டு எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா இது ஜென்மத்துக்கும் நான் பேச மாட்டேன். சரி சொல்லிடுறேன். என்னது இது கான்ட்ராக்ட் மேரேஜா? என்னடி பையனு கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு இதுக்கடி ஓகே சொன்னேன்? அது வேறு யாரையா நான் கல்யாணம் பண்ணால் என்னை படிக்க வைக்க மாட்டாங்க, அதுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? அதுக்கு மட்டும் இல்லைடி, வேறு எதுக்கு நீங்கள் அந்த விஷயத்தையும் சொல்கிறீங்க? இப்போ என்ன, கான்ட்ராக்ட் மேரேஜுக்கே ஓகே சொல்லிட்டேன். இப்போ திரும்பி ஃபோன் பண்ணி எனக்கு இதில் ஓகே இல்லைன்னு சொல்லு. அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கடி. 1 வருஷம் கழிச்சு நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னா அவங்க அவ்வளோதான், புரியுதா? எந்த அம்மா அப்பாவும் தன்னோட பொண்ணு வாழை வட்டி வீட்டுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னடி நீ பண்ணி வச்சுருக்க, ஒழுங்காக ஃபோன் பண்ணி சொல்லு. பாரு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஃபோன் அடிக்குது. அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு நீங்கள் அட்டன் பண்ணிட்டு ஸ்பீக்கர் போடுறீங்க. ஹலோ சார், நான் வந்து சீட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, நீ கேட்ட மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு போட்டேன். ஓகே தேங்க்யூ சார். அந்த காலை கட்டு பையனு அப்படின்னு சொல்லி 2 பேர் மறைக்கிறாங்க. என்ன நீ இங்கே பாரு, நீ ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு நினைக்கிற. நாளை பின்ன உன் லைஃப்பை முடிவு பண்ண போகிறது இதுதான். பார்த்துக்கலாண்டி. சொல்கிறத சொல்லிட்டோம், உன் இஷ்டம். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தாண்டி நடக்கும், நல்லா நடக்கும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சமாதானப்படுத்துகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து உங்களுக்கும் சுகாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு வந்து போகணும், அதாவது அவரோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. உங்களுக்கு அப்படி ஐயோ, ஆனால் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, நான் எதுக்கு போய் பண்ணோம், அவர் தான் என்ன இன்னும் செய்ய மாட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உள்ளே வந்து போயிருப்பீங்க. அவரை காணோம், எங்கே அந்த மனுஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கதை வந்து டாப்பால் போல் சும்மா லாக் மட்டும் பண்ணியிருப்பீங்க. வெளியே இருந்து கூட திறக்கலாம் போல். அந்த மாதிரி என்ன ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வந்து பட்டு தூங்கிட்டீங்க. அந்த மனுஷன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பார் போல். வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் நல்லா படுத்து தூங்குறீங்க. பாவம்
வெயிட் பண்ணி தூங்கிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதை டோர் லாக் பண்ணிட்டு அவருமே அங்கே படுத்து தூங்கிட்டாரு. உங்களுக்கு வந்து கை கால் போடுற பழக்கம் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து உங்களோட கையும் காலையும் சுகா மேல் போட்டு விட்டீர்கள். அவருக்கு பார்த்தா தூக்கமே வரல போல். பக்கத்தில் ஒரு பொண்ணு வச்சுட்டு எப்படி ஒரு பையனுக்கு தூக்கம் வரும் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்படியே என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் நல்லா ஒரு பேக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு வயன். அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம்மா நான் தூங்கிக்கிறேம்மா டைமு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விளாட்றீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்டுக்காமல் தூங்கிட்டாரு. அடுத்த நாள் ஆகுது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுறீங்க. அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க பாருங்கள். பார்த்தா சுகா கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்கீங்க. என்ன கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்கா? ஐயோ பாவம் அந்த மனுஷன். ஆனால் இதில் என்ன இருக்குது நான் தெரியாமல் தானே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் எழுற மாதிரி இருக்குது. ஐயோ அப்படி சொல்லி கடை நீங்கள் வந்து குளிக்க போயிட்டீங்க. குளிச்சுட்டு வரீங்க. ஐயோ சாரி கட்டணுமே, எனக்கு தான் சாரி கட்டவே தெரியாது. இவர் வேறு சொல்லியிருந்தார். ஸோ அன்றைக்கே சொல்லியிருப்பார். இப்போ வந்து காலேஜில் வந்து புது ரூல்ஸு வந்து வாரத்துக்கு ஒரு நாளுக்கு வந்து சாரீ கட்டணும், அது வண்டியை வந்து சாரீ வந்து கட்டிட்டு தான் காலேஜுக்கு வரணும்னு சொல்லியிருப்பார். இப்போ என்ன பண்ண? ஐயோ எனக்கு சாரீ வேறு கட்ட தெரியாதே, என்ன பண்ணுறது? எவ்வளோதான் ட்ரை பண்ண எனக்கு சாரீ கட்டவே வராது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சாரின்னு தனியாக வந்து ட்ரெஸ் கோடு இருக்கும். அந்த சாரீ வந்து எடுத்து கட்ட ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல. அப்படியே கண்ணாடி முன்னாடி ஐயோ இது என்ன கொஞ்சம் வளவலன்னு இருக்கே, என்னால் கட்ட முடியலையே அப்படி சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்க. இங்கே வந்து சுகர் எழுந்து ஒரு பாறை பார்த்துட்டு குளிச்சுட்டு அந்த மனுஷன் வந்து கோட் சூட்லாம் போட்டுட்டு டக்கராக ரெடி ஆகிட்டாரு. நீங்கள் இன்னும் வந்து ரெடி ஆகவே இல்லை. வயன் என்ன விஷயம், இன்னும் ரெடி ஆகலையா? சாரி சார், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? வீட்டில் இருக்கும்போது சாரி யூஸ் பண்ணாங்க, அப்புறம் எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிருவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ இனிமே நான் என்னன்னு கூப்பிட்டுட்டோம்? இஷ்டம். என்னங்கன்னு கூப்பிட்டுட்டா? அப்படியே கூப்பிடு. சரி என்னங்க, ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது. என்னங்கவா? எனக்கு ஏன் இது கேட்கும்போது சிரிப்பு வருது? சரி ரெடியாக எவ்வளோ நேரம் ஆகும்? அது இல்லைங்க, எனக்கு வந்து அவ்வளோவா சாரீ கட்ட வராது. இது ஏன் நீ முன்னாடியே சொல்லலை? ஏங்க மேய்ச்சி வர சொல்கிறீங்களா? சாரி, ஏன்? மேய்ச்லாம் சாப்பாடு செய்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை, அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வேறு இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து லீவ் வேறு கேட்டிருந்தாங்க. ஐயோ ஆனால் இப்போ நான் சாரீ கட்டணுமே. நான் கட்டி விட்றேன். உங்களுக்கு கட்ட தெரியுமா? சின்ன வயசில் எங்கள் அம்மாவுக்கு சாரீ கட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இப்போ பார்க்கணுமே வந்து ஜாக்கெட்டு அப்புறம் பாவாடை மட்டும்தான் போட்டிருக்கீங்க. அந்த சாரியில் வந்து அந்த ப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருப்பீங்க போல். அவர் டக்குன்னு வந்து எடுத்து கட்டி வந்து அப்படியே உங்கள் இடுப்பில் வந்து சொருகிறாரு. அப்படியே நீங்கள் எம்புறீங்க. என்னாச்சு? கொஞ்சம் மெதுவாக சொருகுங்க சுகா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பி வந்து கட்டிகிட்டு இருக்காரு உங்களுக்கு. அப்படியே சொருகிட்டு அப்படியே உங்கள் இடுப்பை பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தொப்புள் கொடி இருக்குது. அப்படியே அதுக்கு அழகாக வந்து கீழே வந்து குட்டியோண்டு மச்சம். அப்படியே என்னன்னு தெரியல, அவரால் அந்த கண்ணை வந்து எடுக்க முடியல. டக்குன்னு சுகோ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் எடுத்துகிட்டு திரும்பி வந்து சாரீ வந்து கட்டுறாரு. இப்போ வந்து அவங்க செஸ்ட்டுக்கு மேலே கவர் பண்ணோம் இல்லையா, அப்படியே அந்த பொறுமையாக அந்த சாரீ எடுத்து உங்களோட ஷோல்டரில் வைக்கவே வந்து அங்கே பார்த்திங்கன்னா வந்து உங்களோட செஸ்ட்டுக்கு மேலே வந்து குட்டியோண்டு அங்கேயும் ஒரு மச்சம் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு அவரோட வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. என்னங்க? என்னது? தொண்டையில் ஏதாவது கரகரப்பா? முன்னந்து நீங்கள் அப்படியே வந்து அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓ சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்னாயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவர் வந்து உங்களுக்கு சாரீ கட்டி முடிச்சிட்டாரு. ஓகே நீ ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு. சரிங்க. சொன்னோன்னே கப்புன்னு பிடிச்சிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த மனுஷன் வந்து கீழே போயிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து கீழே வந்திருப்பீங்க. இங்கே வந்து நீங்கள் கொலுசு போட்டிருப்பீங்களா, அது சலுக்குன்னு சத்தம் கேட்டிருக்கும்.
அந்த மனுஷன் டக்குன்னு திரும்பி பார்த்துருப்பாரு. பார்த்தா அழகாக saree வந்து அவர் கட்டி விட்ருக்கால, ரொம்ப அழகாக இருக்குது அந்த saree உங்களுக்கு. கழுத்தில் வந்து ஒரு அழகான செயின் இருக்கும், அதையுமே பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் கல்லில் மை வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த சாரியில். அப்படியே கீழே வந்துட்டு சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா, ஆமாம்மா வாங்க 3 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் உட்காந்தாச்சு. நீங்கள் தான் வந்து சாப்பாடு வந்து பரிமாறுறீங்க. 3 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் காலேஜ் போகிறேன்னு சொன்னான் என் பையன். ஆமாம்மாம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்னம்மா இதில் போய் பிரச்சனை இருக்குது, என் மருமக படிக்க தானே செய்கிறா. தேங்க்யூ மாமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க பாருங்கள். பார்த்தா காரை காணும். காரு எங்கேப்பா? மொத்தமாக இவங்ககிட்டயே வந்து ஒரு 4 கார் இருக்கும் போல். அதெல்லாமே சர்வீஸ் போட்டிருக்கேன். எல்லா காருமேம்மா? ஆமாம். இப்போ நாங்கள் 2 பேர் எதில் போகிறது? பைக்கில் போங்க. பைக்கா? ஆமாம், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் கொஞ்சம் வெளியே போகணும். நீ பைக்கில் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மாமா கிளம்பிட்டாரு. சரி டைம் வர ஆச்சு, இரு நான் போய் பைக் எடுத்துகிட்டு வரேன். சரி சார். டக்குன்னு அவர் போய் பைக் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? டக்குன்னு ஏறி உக்காந்துட்டு அவர் ஹிப்போ பிடிக்கிறீங்க. போகலாம் சார். அவர் அப்படியே உங்கள் கையை பார்க்குறாரு. அது சார் நான் saree கட்டியிருக்கேன்ல, அதனால் உங்கள் க்ரிப்புக்கு வந்து உங்கள் ஹிப்பை தான் சார் பிடிக்க முடியும், என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து ஓட்டுறாரு. அப்போ ஒரு டிராஃபிக் சிக்னலில் வந்து நிற்கிறீங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள, ஏய் ரொம்ப நல்ல ஜோடியாக இருக்காங்களே, செம்ம ஜோடியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து உங்கள் மேலே கண்ணு வைக்கிறாங்க. ஏய் அந்த பொண்ணு அழகாக இருக்குல்ல, அந்த பையன் ஹேண்ட்ஸமாக இருக்கால, 2 பேர் ஜோடி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்னடா இவங்க பேசுகிறாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலைக்கூடி நீங்கள் வெக்கத்தில். எங்கள் சுகா வந்து காதில் வாங்கிட்டு வாங்காத மாதிரி தான் இருந்துருக்காரு. இவங்களுக்கு வேறு வேலை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நீங்கள் வந்து காலேஜ் வந்து சேர்ந்தாச்சு. ஓகே சார் பாய், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கடற்கரை நீங்கள் ஓட்டிட்டீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் பைக்கை நிறுத்திட்டு அவருமே போயிருப்பார். நீங்கள் அப்படியே உங்களோட கிளாஸ்க்கு வந்து போயிட்டீங்க. எப்படியோ ஃபஸ்ட் டே நல்லா இருக்குல்ல, இனிமேல் காலேஜே போக முடியாதுன்னு நினச்சேன். திரும்பி இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நல்லா பயன்படுத்திக்கணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்களோட சீட்டில் வந்து உட்காடுறீங்க. பக்கத்தில் இன்னொரு பொண்ணு உட்காந்துருப்பா. ஹாய் ஹாய், உங்கள் பேர்? ரேணு. என்னோடய பேர் வயன். ஓகே நைஸ் மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகவே நிறைய டீச்சர்ஸ்லாம் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சராக வர்றது ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ப்ரொஃபஸர். அவரோட பேர் வந்து அர்ஜுன் வச்சுக்கலாம். இன்னும் பார்க்குறீங்க, வாவ் அழகாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் வந்து அழகாக இருந்தால் நம்ம கண்ணு பார்க்க தானே செய்யும். அந்த மாதிரி வந்து லைட்டாக நீங்கள் வந்து சைட் அடிக்கிறீங்க. இங்கே வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு, இவர் அழகாக தான் இருக்கார், இருந்தாலும் சுகா சார் மாதிரி வருமா அப்படின்றா. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, என்ன சொன்னீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, சுகா சார் மாதிரி வருமான்னு சொன்னேன். அப்போ ஆமாம், நான் அவருக்காக தான் இந்த காலேஜுக்கே வந்து எப்படியாவது அவர் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என் வாழ்நாள் லட்சியமே. ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் லட்சியம் வச்சுருக்கு. நம்ம ஒரு வேளை இப்பயே உண்மை சொல்லிவிட்டு மனசு உடஞ்சிரும் போலே, எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்மிருந்துருப்பீங்க. இங்கே கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் யார் வருவான்னு தெரியல, இன்னுமே ஆளை காணும். ஐயோ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் சுகா சாரை மட்டும் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கீங்க. வரக்கூடாது ப்ளீஸ், அப்பயே ஒரு அவ்வளோ அறுப்பு போடுவார், வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. அப்படியே யோசிச்சுட்டுக்கே வந்து வேறு ஏதோ சார் வர மாதிரி இருக்குது உங்கள் கிளாஸ்கிட்ட. அப்பாடா வேறு ஏதோ சார் வராரு அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்துட்டுருக்கீங்க. எங்கள் பக்கத்தில் அந்த பொண்ணு, சுகா சார் வரணும் சுகா சார் வரணும் அப்படி சொல்லி வேண்டிட்டுருக்கு. என் ஆசை தான் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கவே. ஆனால் அந்த சார் பார்த்தோன்னா உங்கள் கிளாஸ் தாண்டி போயிட்டுருக்காரு. சார் எங்கே சார் போகிறீங்க அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அங்கே வருது பார்த்தா சுகா. ஐயோ நான் யார் வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா அவரே வந்துட்டாரே. இந்த வருஷம் தான் எனக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக புதுசாக யாராவது வரக்கூடாதா அப்படி சொல்லிட்டு இருந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் உள்ள அப்படியே உதவி எல்லாருமே இருந்து குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா கடவுள் வந்து என்னோட ஆசை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே எல்லாரும் பார்க்கும்போது உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொல்கிறாரு. எல்லோரோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் தான் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். மை நேம் இஸ் வயன். போதும் உட்கார் அப்படியெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து அவங்க பேர் ஊர் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட மட்டும் போதும் உட்கார் அப்படின்ட்டாரு.
என்ன நடக்குது அப்படி சொல்லி எல்லோரும் உங்களை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த பொண்ணை ஏற்கனவே சுகா சாருக்கு தெரிஞ்சிருக்குமோ? டக்குன்னு பெல் ரேங் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு பார்க்குறீங்க, எங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு, அதாவது கேர்ள்ஸு, இவர் என்ன உன் பேர் மட்டும் கேட்டுட்டு உக்காருன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடியே தெரியுமா? நான் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் தான் படித்தேன். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாருமே, நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், என்ன ஒரு வேளை இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்பாடா அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. அப்போ வந்து கொஞ்சம் டைமாக இருக்கும். எல்லோரும் போன பின்னாடி தான் நீங்கள் 2 பேர் போயிருப்பீங்க. ஓகேவா? இவர் ஏதோ மீட்டிங் வச்சுருப்பாரு. உங்களுக்கு முன்னாடியே பார்த்தா உங்கள் மாமா வந்துட்டாங்க. என்னம்மா, என்ன எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? அது வேறு ஒன்றும் இல்லை மாமா, இவர் ஏதோ மீட்டிங்கில் இருந்தார், அதனால தான் வர லேட் ஆகிடுச்சு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா, அப்படி தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மாமா கிட்ட நல்லா பேசுகிறீங்க. இன்னைக்கு காலேஜ் இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு நீங்கள் சொல்ல, அவருமே என்னோடய ஆஃபீஸில் எப்படி நடந்துச்சு, இந்த பையன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான் அப்படி சொல்ல, அவங்க சொல்ல, அப்படியே 2 பேரும் பேசி சிரிக்கிறீங்க. ஸோ அப்படி சிரிக்கும் போது வந்து சுகா அப்படியே அவங்களோட அப்பா பார்க்குறாரு. ஏன்னா இவருமே எப்போ பார்த்தாலும் வேலையில் இருப்பார், அவரும் வேலையில் இருப்பார். பேசியதே ரொம்ப ரேரு தான். இந்த மாதிரி சிரித்து கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். எங்கள் அப்பா சிரித்தா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அப்பாவோட சிரிப்பை பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து உங்களையும் பார்க்குறாரு. நீங்களுமே சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு மேலே போகிறீங்க. குட் நைட் வயன். குட் நைட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகவே, அப்பா குட் நைட். குட் நைட் மின்யாங்கி. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு திரும்புகிறாரு. என்ன சொன்னார் இப்போ? மின்யாங்கி காதில் விழுந்துடுச்சா? சரி குட் நைட்டா சுகா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தூங்க போயிட்டார். அந்த மனுஷன் வேறு என்னை கோத்து விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரவே, சார் அது எங்க இங்கே பார்வையன் செவத்துக்கும் காதற்கும். சரிங்க, உங்கள் பேர் சுகா தானா? உங்கள் அப்பா மின்யாங்கின்னு கூப்பிடுறாரு. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி முன்னாடிப்பேன். என்னங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையிலே சுகான் தான் பேரா, இல்லைன்னா மின்யாங்கின்னு பேரா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டேன். என்ன தேவையில்லாத விஷயம்? இப்போ நான் உங்கள் ஒய்ஃபு. 1 வருஷத்துக்கு தான். என்னதான் 1 வருஷம் இருந்தாலும் ப்ளீஸுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் முடிக்கிறீங்க. இங்கே பாரு வேணாம் ப்ளீஸு, எனக்கு தெரிஞ்ச ஆரம்பமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வராது. பரவாயில்ல, ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் இல்லை, நாளைக்கு எப்படி நான் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன்? அது மின்யாங்கின்ற பெயர் வந்து பெருசாக இருக்குது, நான் தான் சுருக்கி சுகான்னு வச்சுக்கிட்டேன். மின்யாங்கின்ற பேர் அவ்வளோ பெருசால இல்லையே. அவ்வளோதான் பதில். என்னங்க அப்படின்றீங்க? அவ்வளோதான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தூங்க போயிட்டார். எனக்கு தூக்கமே வராதே, அந்த பேர் சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூக்கம் வரல தான், இருந்தாலும் நீங்கள் எப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது, கண்ணில் அப்படியே கருவளையம் வந்த மாதிரி இருக்குது. ராத்திரியில் தூங்கலையா, எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்த்து மறைக்கிறீங்க. அவர் அப்படியே, நான் அப்போவே சொல்லிட்டேன்ல, அது உண்மையான பதில் இல்லை, அப்போ எப்படி எனக்கு மண்டியை பிச்சுக்கும்? என்ன ஆச்சு மருமகளே, என்ன சண்டை? அது வேறு ஒன்றும் இல்லை மாமா, மின்யாங்கின்ற பேரே நல்லா தானே இருக்குது, ஏன் சுருக்கி சுகான்னு வச்சுக்கிட்டாரு? அதை நீ அவனை தான் கேட்கணும். ஏன் பையனை தான் உனக்கு பதில் சொல்லிட்டேனே, அது சின்னதானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கம்னாயிட்டார். எங்க அப்படின்றீங்க. இங்கே அப்படியே வந்து உங்கள் மாமா பார்த்து சிரிக்கிறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் வந்து ஆகுது. நீங்கள் ஆனால் அந்த கொஷின் கேட்கறது மட்டும் இல்லை, எதனால் நீங்கள் அந்த பேரை சுருக்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன், ஐயோ எங்கள் அப்பா என்னை தொட்டு போயிட்டாரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷருக்கு செம்ம காண்டாது இருக்குது. 2 பேருமே அப்படியே வீட்டுக்கு வரீங்க. எங்கள் பார்வையின் தலை செம்மையாக வலிக்குது, இதுக்கு மேலே அதை கேட்டேன்னா கோவத்தில் கற்றுருவேன் அப்படின்னு நீங்கள் கப்பு சிப்புன்னு ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை வீட்டுக்குள்ளே போகவே, சுகா என்னப்பா கல்யாணம் ஆகி உங்களுக்கு எத்தனை மாதம் ஆகுது? என்ன ஒரு 2 months ஆகிருக்கும்ல? ஆமாம் 2 months ஆகிருச்சு. 2 பேரும் எங்கேயும் வெளியே போகலையே? அது அப்பா அவளுக்கு படிப்பு இருக்குது, ஃபஸ்ட் இயர் தானடா படிக்கிறா, நீயுமே எங்கே வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீ? வேலை இருந்துச்சுப்பா, அதனால தான் நான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன். என்னது? 1 வாரத்துக்கு லீவ் போடுங்க, ஹனிமூன் போயிட்டே இருவீங்க. அப்படியே 2 பேர் ஷாக்கு. இல்லை மாமா, காலேஜ் ஃபஸ்ட் இயர் தாம்மா படிக்கிறேன். சரி
அது ஏற்கனவே 3 வருஷம் முடிச்சிட்டில்ல, இதில் என்ன? நீங்கள் அப்படியே கப்பிச்சப்புன்னு ஆகிட்டீங்க. அதெல்லாம் தெரியாது. 2 பேரும் சேர்ந்து ஹனிமூன் போகிறீங்க. 1 வாரத்துக்கு வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். டிக்கெட்டும் எடுத்து வச்சிட்டேன். போயே தான் ஆகணும். சரிப்பா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் டக்குன்னு வந்துட்டு என்னங்க அப்படின்றீங்க. எங்க அப்படியே உள்ளவா பேசிக்கலாம். அப்படியே கிடக்கு. நீங்கள் உள்ளே போயிட்டு என்னங்க பண்ணுறீங்க? ஹனிமூன் எப்படி? நாம் என்ன அங்கே போய் எதாவது பண்ணவா போகிறோம்? ஜஸ்ட் போய் சுற்றிட்டு வரலாம். யாருக்கா தெரியாத போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க. ஸோ 2 பேருமே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பேக் பண்ணிட்டீங்க. ஆமாம், எங்கே போகிறோன்னு கேட்கவே இல்லையே. அப்பா எங்கே போகிறோம்? எங்கே தான்டா. உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது ஓகேவா, உங்களுக்கு வந்து எங்கே ஹனிமூன் போக பிடிக்குமோ அந்த பிளேஸை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து கிளம்பிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து ஏறியிருப்பீங்க. உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் வந்து அப்படியே சுகாவோட கையை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவர் அப்படி உனக்கு இது ஃபஸ்ட் ஃப்ளைட் தானே? ஆமாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வாங்க போங்கன்னு சொல்லி சொல்லி பழகிடுச்சு. ஸோ காலேஜில் கூட நீங்கள் அவ்வளோ சார் கூப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த வீட்டில் மொத்தம் இங்கே வாங்க அங்கே போங்கன்னு சொல்லி செல்லமாக கூப்பிட்டு உங்களுக்கு பழகி போச்சு. ஆமாங்க அப்படின்றீங்க. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது. சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு சீட்டில் வந்து உட்கார வைக்கிறாரு. நீங்களுமே உட்காந்துக்கிறீங்க. டக்குன்னு நீங்கள் வந்து கையை பிடிக்கிறீங்க. ஏன்னா வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே காம் பண்ணுறாரு. நீங்களும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்படியே நேரம் ஆக உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு அப்படியே தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் தலை அப்படியே வந்து அவரோட ஷோல்டரில் வந்து சாஞ்சிடுச்சு. கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனே நீங்கள் வந்து கண்ணை மூடி தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவர் வந்து தூங்க தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து உங்கள் ஹனிமூன் பிளேஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களை வந்து பையன் என்னது டைம் ஆச்சு கிளம்பலாம். ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சா? லேண்ட் ஆகிடுச்சு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. அப்போ நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க பாருங்கள். யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் 2 பேரோட நேம் வந்து போர்டில் எழுதிட்டு சுகா வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. எங்கே? நம்ம பேர் யாரோ போர்டில் எழுதி வச்சு கத்திட்டுருக்காங்க. எங்கே? அங்கே. அவர் அப்படியே பார்க்குறாரு. இங்கே அப்படியே கடக்குன்னு போயிட்டு யார் நீங்கள்? உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு இங்கே எல்லா வசதியும் வந்து செஞ்சு கொடுக்க சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டூர் கைட், உங்களுக்கு இந்த எல்லா இடத்தையும் சுற்றி காட்ட சொல்லியிருக்காரு. ஓ சரி, ஓகே போகலாமா? போகலாம். அப்படி போகும்போது டக்குன்னு வந்து சுகா வந்து உங்கள் ஷோல்டரில் கை போடுறாரு. அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு கண்டிப்பாக இவன் எங்கள் அப்பாவோட ஆள், நம்ம இங்கே 2 பேரும் வந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் இவனை அனுப்பியிருப்பார். சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் வந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் வந்து கார் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே திரும்புகிறாரு. வாவேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பின்னாடி சீட்டில் வந்து உட்காடுறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். நிஜமாகவே வந்து உங்களோட மாமா வந்து உங்கள் 2 பேரும் நோட் பண்ணுறதுக்காக தான் அவர் அமைச்சிருப்பார் போல். நீங்கள் 2 பேருமே வந்து கொஞ்சம் அந்யூனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அந்த காரில் வந்து என்ன பண்ணியிருப்பார் வந்து அந்த மிரர் இருக்குள்ள காருக்குள்ளே அதை வந்து உங்கள் 2 பேர் பக்கம் வந்து திருப்பி இருப்பார். இதை வந்து சுகர் நோட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. இவர் வந்து பார்க்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக வந்து அவரோட நடிப்பை வந்து போட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தில் முத்தம் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுறீங்க? நம்ம 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்கிறோமா இல்லையான்னு செக் பண்ணுறான் அவன். அதுக்கு நான் முத்தம் கொடுப்பீங்களா? கான்ட்ராக்டில் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காண்டாகுது. என்ன இருந்தாலும் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். இது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் யாரோ நீங்கள் யாரோ. இப்போ உங்கள் கண்ணத்தில் வர ஃபஸ்ட் கீஸ் வேறு கொடுத்துட்டாரு நீங்கள். ஆனால் வந்து இவர் நம்மளை விட்டு போயிடுவார். அப்போ நம்ம வேறு ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம்ல, அவருக்கு தானே ஃபஸ்ட் கீஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காண்டாகுது. இங்கே பாருங்கள், அந்த கிஸ்ஸெல்லாம் இனிமேல் வேணாம். ஏன்? இல்லை வேணான்னா வேணாம். அவர் அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அமைதியாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை காரை விட்டு இறங்கிட்டு எந்த ஹோட்டலில் தான் 2 பேர் தங்க போகிறீங்கன்னு சொன்னால் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் நீங்கள் போகும்போது உங்கள் பின்னாடி அந்த மஞ்சள் வந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அதை நோட் பண்ணிட்டாரு.
இப்போ நீங்கள் 2 பேர் வந்து ரூம்குள்ளே போயிருப்பீங்க. இப்போ ரூமோட டோரில் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி செட் பண்ணி குட்டியோண்டு ஒரு மாதிரி கண்ணாடி. ஸோ அந்த கண்ணாடியிலேருந்து பார்த்தா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. அந்த மாதிரி அந்த மனுஷன் வந்து அந்த கண்ணாடியில் கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. இங்கே வந்து சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகும்போது டக்குன்னு வந்து சுகா வந்து உங்களை கையை பிடிச்சி இழுத்து அப்படியே வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி க்ளோஸராக நினைக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? அந்த மனுஷன் எதுவும் பேசல. என்னை விட்டுட்டு நீ தனியாக ட்ரெஸ் மாற்ற போயிடுவேன். என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண வராரு. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் படப்படன்னு அடிச்சுக்குது. என்ன பண்ணுறீங்க சுகா? என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த மனுஷன் அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டார். அது அவன் வெளியேருந்து பார்த்துருக்கான். எப்படி பார்க்க முடியும்? கதவு இருக்குல்ல, இல்லை அவன் அந்த கதவில் ஒரு குட்டி கண்ணாடி இருக்குது, அதை வச்சு நம்மளை பார்த்துட்ருக்கான். நடிக்கணுமா? நீங்களுமே கொஞ்சம் அப்படியே கிட்ட வரீங்க. இப்போ அவருக்கு ஹார்ட் பீட் டப்புன்னு அடிக்குது. என்னாச்சு? எனக்கே ஹார்ட் பீட் இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் 2 பேருக்கு அப்படியே படப்படன்னு அடிச்சிக்குது. ஐயோ என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த க்ளோஸ்அப்லேயே வந்து 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. சார் தான் தேவையில்லாமல் வந்து மண்டியை போட்டு குழப்பிட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. எங்கே அப்படியே நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். நிஜமாவா? சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் உங்களை விட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே அந்த மனுஷன் லைட்டாக முறைச்சிட்டு போகிறீங்க. இவ எதுக்கு என்ன முறைச்சிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்திருப்பீங்க. அந்த மனுஷமாக ரெடி ஆகிருப்பார். அப்படியே 2 பேரும் சேர்ந்து சுற்றுறீங்க. அவர் வந்து ஒரு டூர் கைட் மாதிரி எங்கே போனால் நல்லாயிருக்கும், இந்த இடம் இப்படி, இந்த இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. நீங்களுமே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த மனுஷன் வந்து சின்ன ரொமான்ஸ்லாம் அவங்ககிட்ட பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்கு வந்து ஐயோ என்ன இவர் இப்படி பண்ணுறாருன்னு நீங்களும் கொஞ்சம் நடிச்சிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போயிட்டுருக்கவே வந்து இப்போ வந்து ஜெயின்ட் வீலில் போடுறீங்க. அங்கே பார்க்கணும் உங்களுக்கு ஜெயின்ட் வீல்னா ரொம்ப பயம். அதனால் அந்த மனுஷன் கையை நல்ல டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. என்னாச்சு? எனக்கு ஜெயின்ட் வீல்லாம் பயங்க அப்படின்றீங்க. சரி கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை காம் பண்ணுறாரு. ஒரு வழியாக அது வந்து ஹைட்டில் வந்து நிற்கிது. இங்கே பாரு பையன், என்னது அங்கே பாரு, ரொம்ப அழகாக இருக்கு பாரு அந்த சினாரியோ. இல்லை வேணாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வைக்கிறாரு. நீங்களுமே பார்க்குறீங்க. அந்த சினாரியோ ரொம்ப அழகாக இருக்குது. லைக் எப்படின்னா வந்து இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சூரியன், அந்த மேகம், அந்த பறவைலாம் பறந்துலாம் போகுதா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லலாம். சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரி இருந்துருக்கு. நீங்கள் அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்கீங்க. நீ இந்த மாதிரி கண்ணு முடிந்தா இதெல்லாம் நீ பார்த்துருப்பியா? பார்த்துருக்க மாட்டேன். சே தேங்க்ஸ் ஃபார் மீ. சே தேங்க்ஸ். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, நான் மட்டும் உன்னை கண்ணை திறன்னு சொல்ல நீ கண்ணை திறந்துருப்பியா? தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 2 பேர் வந்து கொஞ்சம் ஒட்டி போட்டிருக்கீங்க. அதை கையை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே சுகா ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. அந்த மனுஷன் பார்க்கணுமே ஃபார்மல்ஸில் தான் இருக்கார். இருந்தாலும் இந்த கிளாஸஸோட ரொம்ப அழகாக இருக்கார். நீங்கள் அப்படியே கொஞ்சம் வச்ச கண்ணை வாங்காமல் அவரே சைட் அடிச்சிட்ருக்கீங்க. டக்குன்னு உங்கள் கண்ணை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வேற எங்கேயும் திரும்பிட்டீங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு இதை பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போலார் பை எல்லாம் போட்டு ஒரு ஐஸ்லாம் போட்டு ஒரு பேனர் மாதிரி வச்சுருக்காங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க. பார்த்தா இதுக்குள்ளே வந்து ஸ்னோ ஃபாலிங்லாம் இருக்கா, ஸ்னோவுமே இருக்கான். இது பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. இங்கே டக்குன்னு எங்கே என்னது பையன், நம்ம இதுக்குள்ளே போகலாமா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. போகலாமே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க. அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னோ ஃபாலிங்குமே ஆகுது, ஸ்னோவுமே கீழே இருக்குது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்னோவெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, அதெல்லாம் கையில் தொடணும் அவ்வளோ ஆசை உங்களுக்கு. அந்த ஆசை இப்போ நிறைவேறும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. அப்படியே இந்த ஸ்னோவில் அப்படியே வந்து கை மேலே விழும்போது அதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க பாருங்கள். சுகா அப்படியே ஸ்டன்னாகி பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கீங்க. இப்போ வர உங்களுக்கு லைட்டாக குளிர வர ஆரம்பிக்குது. இந்த இடம் ரொம்ப குளிராக இருக்குது, இருந்தாலும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னோவில் அப்படியே கையில் வந்து வாடுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா அப்படியே வந்து உங்களை ரசிக்கிறான்னே சொல்லலாம். அப்படியே பேந்தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதில் சின்ன குழந்த மாதிரி விளையாடிட்டுருக்கீங்க. உங்கள் கூட சேர்ந்து இன்னும் நிறைய சின்ன பசங்களாம் சேர்ந்து விளையாடிட்டுருக்காங்க. சுகாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருமே பேனை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டக்குன்னு அந்த ஸ்னோவை எடுத்து அவரோட ஃபேஸில் அடிச்சிட்டிங்க. அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு
என்ன பண்ணுற அப்படின்றாரு. என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க, வாங்க விளையாடுங்க. இதுக்கப்புறம் இங்கே எப்போ வரப்போகிறோமோ இல்லை வரப்போகிறேன். ஏன் நீங்கள் எப்போ வேணால் வரலாம், நான் தெரில. ஏன் இப்படி சொல்கிற? அவள் தான் இன்னும் கொஞ்சம் மாதங்கள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோன்னு போயிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்துக்குலாம் வர முடியும்? இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க. அவருமே டக்குன்னு வந்து கூட கூட்டு சேர்ந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டுருப்பார். ஸோ ஒரு வேளையை நீங்கள் ரொம்பக்குள்ளே போயிட்டு மூச்சு வாங்குறீங்க, அப்பா எனக்கு செம்மையாக விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன் உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் படுத்த ஒரு 10 நிமிஷத்தில் கண்ணை மூடி தூங்கிட்டீங்க போல், அவ்வளோ டயர்டில் இருந்திருப்பீங்க. என்னாச்சு? இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி அவ்வளோயே ரசித்தேன். அதுவும் அந்த விளையாடும் போது என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தனக்கு தானே பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே திரும்பி பார்க்குறா, நீங்கள் அப்படியே பேன தூங்குறீங்க. அவர் லைட்டாக அப்படியே சிரிப்பாருது. என்னன்னு தெரில, அவள் என்னை என்னங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு தன்னைத்தானே சிரிப்பு வந்துடும். ஆனால் அது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியவில்லை. ஒரு வேளை சாச்சா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே படுத்து தூங்கிட்டாரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது, பார்த்தா அவர் தான் ஃபஸ்ட்டு எழுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் மேலே கை கால் போட்டுட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி கால் கை போட்டால் டக்குன்னு வந்து வயன் எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்ருவார். ஆனால் இந்த வாட்டி அப்படியே உங்களே ஆன்னு பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து எழுந்துட்டீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டாரு. சரி, ஐயோ எப்போ பார்த்தாலும் இந்த மஞ்சள் மேலே கால் கை போட்டுகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை சொல்லிட்டு நீங்கள் வந்து குளிக்க போயிட்டீங்க. என்ன பண்ணுறேன் நான்? அவளுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன், ஆனால் அவ்வளோ எழுப்பாமல் நான் எதுக்கு அவளை அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே மண்டே பிக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து போகிற அவசரத்தில் வந்து துணிமணி எடுத்துகிட்டு போகல, துணி மட்டுமே நீங்கள் கட்டிட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் வராடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கண்ணை மூடிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நீங்கள் போயிட்டு ஐயோ போன அவசரத்தில் வந்து துணி எடுத்துகிட்டு போகல, சரி அவர் தான் தூங்கிட்டு இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ட்ரெஸ் மாற்ற போகிறீங்க. அந்த மனுஷன் ஆனால் தூங்கி எழுதிட்டாரு. அப்படியே நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து துண்டை போட்டுகிட்டே உங்களோட என்னாஸ்லாம் வந்து போட்டுருக்கீங்க. அவர் அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து மேலே வந்து பிரேசர் போடவே வந்து, ஆனால் நீங்கள் இன்னும் ஃபுல்லாக போடவே இல்லை, ஒரு மேலோடு தான் போட்டிருப்பீங்க. டக்குன்னு வந்து அவளுந்து வந்துச்சு. அவளுந்து வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடி வந்து பார்க்குறீங்க. என்ன அது கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டு நீங்களே அமுக்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த பிரேஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே பேரிச்ச மாதிரி ஆகிட்டாரு. சரி, நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மனுஷன் எழுற மாதிரி இருக்குது. அப்பாடா அவர் எழுறதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் நடந்தது என்ன நம்மளுக்கு தானே தெரியும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஐயோ அவளோட பார்த்துட்டோமே, என்ன பண்ணி வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் புலம்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வந்துட்டு போகலாமா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கேயோ வெளியெல்லாம் சுற்றிருப்பீங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கும் போது வந்து இங்கே ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு ஏதோ கேக் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுருப்பீங்க போல். அப்போ வந்து டக்குன்னு ஒரு பையன் வந்துட்டு ஹாய் பியூட்டின்றான். நீங்கள் அப்படியே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஐ வாண்ட் யுவர் நேம் அண்ட் நம்பர் அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இங்கே டக்குன்னு வந்து சுகா வந்துட்டு ஷீ இஸ் மேரிட் ஓகே அப்படின்றாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். இங்கே நீங்கள் அப்படியே பேனை பார்த்துட்ருக்கீங்க, என்ன அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஏங்க நம்மளுக்கு எப்படியும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ஆகிருக்கு, நீங்கள் அப்படி சொன்னீங்க. என்ன இருந்தாலும் இப்போ என்னோடய ஒய்ஃப், என்ன தான் இப்போ ஒய்ஃபாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பிரிய தானே போகிறோம். அவர் அப்படியே எதுவும் சொல்லலை, கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டார். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல போய் சுற்றுறீங்க. ஆனால் அந்த மனுஷன் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குமே போயிருப்பீங்க. ஸோ ரொம்ப வந்து டயர்டாகிட்டீங்க போல், நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளாகவே காலேஜ்லாம் போயிருப்பீங்க. என்னாச்சு எங்கே போனேன் அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கல்யாண விஷயத்தை வந்து சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து யாருக்குள்ளே கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லவே இல்லை.
ஓ! அப்படியா? ஹனிமூனா? அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லடி, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. எப்படி ஒண்ணும் நடக்காத போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள டர்ட்டி மைண்டோட உங்கள வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க அதெல்லாம் காதுல வாங்காம இருந்துட்டுருக்கீங்க. எங்க பார்க்கணுமே, நான் தான் சொல்லியிருப்பேன்ல ஒரு அழகான சார் வந்திருப்பாருன்னு, உங்க ஃபிசிக்ஸ் சாரு. அவரு கூடயே தான் இருக்கீங்க. ஏன்னா வந்து அந்த மனுஷனுக்குமே உங்கள ரொம்ப பிடிக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்டா வந்து உங்கள ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நீங்க வந்து அவரோட சப்ஜெக்ட்ல வந்து கொஞ்சம் டாப்பர் மாரி. அதனால எப்போ பார்த்தாலும் வையன் வையன் அப்படின்னு கூப்பிட்டுட்டுருப்பார். நீங்களுமே டவுட்டு வந்துச்சுன்னா நேரா ஸ்டாஃப் ரூம் போயிருப்பீங்க. ஸோ இவரோட கேபின் அதாவது இவரோட ஆஃபீஸ் ரூம் வந்து ஸ்டாஃப் ரூம் பக்கத்துலேயே தான் இவருக்குன்னு ரூம். ஏன்னா இவர் தான் இந்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட் ஆச்சு. ஸோ இவருக்குன்னு தனியாக தானே ரூம் இருக்கும். இந்த ரூம் பக்கத்தில் தான் வந்து ஸ்டாஃப் ரூம்ஸ் இருக்குது. இவர் வந்து பார்க்குறாரு, எப்போ பார்த்தாலும் என்ன இவர் கூடயே சுற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நோட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் வந்து அவரை கண்டுக்கவே கிடையாது. அவர் ரூமை க்ராஸ் பண்ணி தான் போவீங்க. ஒரு டைம் கூட எப்போவுமே பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் எப்போ அந்த பக்கம் போனாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாவது பார்த்துட்டு தான் போனீங்க. ஆனால் அந்த ஹனிமூனுக்கு முன்னாடியில் வந்து அந்த மனுஷனை கண்டுக்கவே மாட்டீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அப்போல்லாம் அந்த மனுஷனை கண்டுக்கூட மாட்டோம். இப்போ என்னாச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நாட்கள் போகவே வந்து இப்போ வந்து காலேஜில் வந்து ஏதோ ஆனுவல் ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. சரி, எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து நம்மளால் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரி, பசங்களுக்காக இப்போயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்த பின்னாடி எல்லாம் ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஆனுவல் ஃபங்க்ஷன்னாவே எல்லா இயர்ஸும் கலந்துக்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால் நீங்களும் வந்து டான்ஸ் வந்து சேர்ந்துருக்கீங்க. இது வந்து சுகா கிட்ட வந்து நீங்கள் சொல்லவே கிடையாது. ஓகேவா? ஒரு வழியாக வந்து இங்கே ஆனுவல் ஃபங்க்ஷனுமே வருது. ஸோ இதில் வந்து அப்படியே பாட்டு போயிட்டுருக்கவே வந்து இங்கே ரொமான்டிக் சாங்ஸ்லாம் வந்திருக்கும். அப்படி வரும்போது வந்து நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு வந்து வந்திருப்பீங்க. சுகாவுக்கு செம்ம ஷாக்கு. இவன் என்னங்க பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு பார்த்துருப்பாரு. எங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதோ பையனை கூட உங்களோட பேர் கூட ரொம்ப ரொமான்டிக்காக ஆடிட்டுருக்கீங்க. எல்லாருமே சில பேர்லாம் இவங்க 2 பேர் பேர் நல்லாயிருக்குறா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சுகாவுக்கு அப்படியே எரியுது. என்னன்னு தெரியல, அப்படியே உங்களை அப்படியே செம்மையாக முறைக்கிறாரு. அவர் பார்வை எப்படி இருக்குன்னு ஒருத்தரை சுட்டு எரிச்சிரும் போல், அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இதில் வேறு பக்கத்தில் இருக்கிற பசங்களாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களோ, அந்த மனுஷன் அவ்வளோதான் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. ஐயோ! சுகா சார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே வரும்போது வந்து அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பில்டிங்கில் வந்து நிச்சிட்ருக்காரு. இங்கே கீழேருந்து பார்க்கும்போது தெரியுது. என்ன அவரே அங்கே நிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, குடுகுடுன்னு மேலே போயிருப்பீங்க. நீங்கள் வேறு சாரி வேறு கட்டியிருக்கீங்களா, சொன்னால் ஒழுங்காக நடக்க முடியல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போயிட்டு பார்க்குறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து யாருமே இல்லை. ஸோ அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தான் வந்து எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து சார் அவர் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு என்ன அப்படின்றாரு. டைம் ஆச்சு போகலாமா? அவர் அப்படியே கம்முனே இருக்காரு. என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிட்ட வந்திருப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்துருப்பாரு. உங்களை பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு செம்ம வெறியேறுது. என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குன்னு உங்களை பிடிச்சி அப்படியே அங்கே ஒரு வால் இருக்கும், அப்படியே பின் பண்ணுறாரு. அங்கே வேறு யாருமே இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த மனுஷன் டக்குன்னு அந்த மாதிரி பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்றீங்க. உனக்கு யார் அந்த மாதிரி டான்ஸ் ஆட பர்மிஷன் கொடுத்தா? நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணுமா? உன்னோட ஹஸ்பண்ட் ஆகிய என்கிட்ட கேட்கணும். நான் அதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? உன் காதல் இல்லையா? இங்கே பாருங்கள், நாம் 2 பேரும் இருக்கிறது கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுது. ஃபஸ்ட் இயரும் முடிய போகுது. அதுக்கப்புறம் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. இதில் எதுக்கு உங்ககிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டு? நான் இஷ்டப்படி ஜாலியாக இருக்கேன். எனக்கு கடுப்பேற்றாத. இதுக்கு என்கிட்ட சொல்லலை. அதான் நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் ஏற்றுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் டக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நவுத்துறீங்க. அந்த மனுஷன் அதெல்லாம் காதுலேயே வாங்காமல் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் போகுது அந்த கிஸ்ஸு. ஒரு வேளையாக அந்த மனுஷன் வந்து அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே உங்களை முறைக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எதுக்காக இப்போ எனக்கு கிஸ் பண்ணீங்க? இது உனக்கான பனிஷ்மெண்ட். எனக்கான பனிஷ்மெண்ட்டா? என்கிட்ட சொல்லாமல் நீ அந்த டான்ஸில் சேர்ந்ததுக்கு. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. அதான் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ரிலேஷன்ஷிப் முடிய போதில்ல. யார் சொன்னால் முடிய போகுதுன்னு? பாருங்கள், உங்களுக்கு என் மேலே ஆசை இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்கள் மேலே ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காதல் அப்படியே போகிறீங்க. அந்த மனுஷன்
என்ன பண்ணி வச்சுருக்கோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தலையில் அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வேளையை வந்து நீங்கள் கார்கிட்ட வந்திருப்பீங்க, அந்த மனுஷனுமே வந்திருப்பார். நீங்கள் அந்த மனுஷனை பார்க்கவே கிடையாது. ஜஸ்ட் கார் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வந்து உள்ளே வந்து உட்காந்துருப்பீங்க. அந்த மனுஷனை நீங்கள் பார்க்கவே கிடையாது. கோவமாகவே இருந்துகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குமே போயிருப்பீங்க. அவர்கிட்ட பேசவும் கிடையாது. கோவமாகவே போயிட்டுருக்கீங்க. மருமகளே, என்னம்மாம்மா, என்னாச்சு? ஃபேஸில் ஒரு மாதிரி கோவமாக இருக்க. ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகவே என்ன ஆச்சு, இவன் தான் பண்ணிட்டானா ஏஷு தான் பார்க்குறாரு. டே யாங்கி, அப்போது சாரி என்னடா பண்ணி வச்ச? மருமக ஏன் கோவமாக போகிறா? ஒன்றும் பண்ணல. அப்பயே நான் அவளை கோவப்படுறா பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவரும் போயிட்டாரு. என்னாச்சு இன்னைக்கு உங்கள் 2 பேருக்கும்? அதான் சண்டை வந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா, அதாவது உங்கள் மாமா வந்து கம்முனே இருந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவருமே உள்ளாரவே நீங்கள் ஃபேஸில் முழிக்கவே கிடையாது. வந்தீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்க, தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து படுத்திருப்பார். ஆனால் நீங்கள் இன்னும் தூங்கலை. இப்போ தானே படுத்தீங்க, படுத்தோன்னே யாருக்கான தூக்கம் வருமா? அவர் பக்கத்தில் வந்து படுக்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் கண்டுக்காத மாதிரி தான் இருந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேராகவே அப்படியே தூங்கிடுறீங்க. வழக்கம் போல் அந்த மனுஷன் மேலே கால் கையும் போட்டுடுறீங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஷோ, நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அப்படி சொல்ல தலையில் வந்து அடிச்சுட்டே நீங்கள் போகிறீங்க. ஷிகா அதை பார்த்து லைட்டாக சிரிக்கிறார். அதாவது நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் எழுந்துட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நாட்கள் போகுது. அந்த மனுஷனை நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க, மூஞ்சிலே முழிக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீட்டில் இருக்கிறது மட்டும் ஏதோ பேசுவீங்க. ஆனால் காலேஜுக்கெலாம் போயிட்டீங்கன்னா சுத்தமாக அந்த மனுஷன் மூஞ்சிலே முழிக்க மாட்டீங்க. கிளாஸ் நடத்தும் போது கூட அந்த மனுஷனை பார்க்கவே மாட்டீங்க, போர்டை தான் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு வழியாக வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து உங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து முடிகிற மாதிரி. என்னன்னு தெரியல, இது முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக டேட்டு வந்து நான் வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல, இன்னும் ஒரு வாரத்தில் அவ்வளோதான் இந்த ரிலேஷன்ஷிப் முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏன் கஷ்டப்படணும்? இதை இது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு பணம் கிடைக்கும், நான் வேலைக்கு போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஏன் என்னால் அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. இங்கே சுகாமே ஆளை காணும், இன்னுமே ஆள் வரல. இவர் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. பார்த்தா 1 மணி ஆகிடுச்சு. நீங்கள் தூங்கவே இல்லை. ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமே உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே டோரை வந்து அன்லாக் பண்ணிட்டு வராரு. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. ஏன் இவ்வளோ நேரம்? அப்படியே அந்த மனுஷன் எதுவும் பேசாமல் போகிறாரு. டக்குன்னு வந்துட்டு ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டேன். நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்? அவ்வளோதான், இந்த ரிலேஷன்ஷிப் முடிய போதில்ல. நீதான்னு சொன்னேன், நம்மளுக்குள்ளே எதுவுமே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிய போகுது, என் மேலே எதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னல, அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. இருந்தாலும் இங்கே பார் வயன் அப்படின்னு நீங்கள் அமைதியாயிட்டீங்க. என்ன அவர் வந்து இத்தனை நாள் இப்படி பேசும்போது ஒன்றும் தெரியல உங்களுக்கு. ஆனால் இப்போ ஒரு மாதிரி லைட்டாக மனசு வந்து வலிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கம்முன்னே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக என்னன்னு தெரியல, ரொம்ப உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னும் 3 நாளாக போயிடுவோம், இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறா. ஹலோ, என்னடி விஷயம் சொல்லு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னை மறந்துட்டியா என்ன? இல்லடி, அதெல்லாம் இல்லடி. சரி, எப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ் முடியுது? 1 வருஷம் ஆக போகுது. நாளைக்கு. ஜாலி தான். அப்படிலாம் இல்லை. என்னாச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரி கிராக் விட்ட மாதிரி இருக்குது. அது தெரியல. ஒழுங்காக சொல்லு. நீங்கள் அப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீ சுகா சாரை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லடி. அப்படி இல்லைனா நீ உன்னால் சந்தோஷமாக தான் இருந்திருக்கணும். உன் கைக்கு பணமும் வரும், உனக்கு சேர்த்து வேலையும் கிடைக்க போகுது, எல்லாமே உனக்கு கிடைக்க போகுதுன்றப்ப நீ சந்தோஷமாக தான் இருக்கணும். இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருக்க தோணலை. என்னமோ இது அவ்வளோதான் அப்படின்னும் போது மனசு ரொம்ப வலிக்குது. இது தானே காதல்? புரியல. உனக்கு சுகா மேலே ஏதாவது பொசஸ் வந்துச்சா? அப்படியே யோசிக்கிறீங்க. அப்படியே ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து சுகா கிட்ட வந்து ரொம்ப வலிஞ்சு பேசியிருக்கோம். அது உங்கள் ஃப்ரெண்டு தான், பக்கத்தில் உட்காந்துருப்பான்னு சொல்லலை, அதான் வலிஞ்சு பேசியிருப்பா. இத்தனை நாள் வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். அவள்கிட்ட பேசியிருக்கவே மாட்டீங்க. அவள் ஏன்னு கேட்டிருப்பா. எனக்கு கொஞ்சம் தனியாக விடுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை திட்டிருப்பீங்க. ஆமாம். நீ சுகா சாராக லவ் பண்ணுற, வேற ஒன்றும் இல்லை. அது போய் அவகிட்ட சொல்லு. அதெல்லாம் இல்லை. அப்போ நான் சொல்கிறத நம்ப மாட்டேன். இல்லை,
சரி, நான் சொல்கிறத விட நீயே யோசிச்சுப்பாரு. இத்தனை நாள் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணோன்னு யோசிச்சுப்பாரு. அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுமே கட் பண்ணிட்டா. உண்மையிலேயே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. இந்த கொஞ்ச நாளில் வந்து அதுக்கப்புறம் அந்த மனுஷன் கிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மைண்டுக்கு வந்து வருது. அதை நினச்சி நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ நாளையோட அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து முடியுது. அதாவது நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து முடியுது. ஓகேவா? உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணீங்க, காலேஜுக்கு லீவ் போட்டீங்க. ஏம்மா காலேஜ் ஏன் லீவ் போட்ட அப்படின்னு கேட்குறாரு. இல்லைம்மாம்மா எனக்கு என்னன்னு தெரியல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசையாக இருக்குது. என்னம்மா உன் புருஷன் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? இல்லைம்மாம்மா நீங்களே எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பேசி சிரிக்கிறது அந்த மாதிரிலாம். கொஞ்சம் வெளியெல்லாம் போகிறீங்க அவங்க மாமா கூட, அதாவது அந்த மனுஷன் கூட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது மாதிரி வந்து அவருக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. வயனு என்னம்மாம்மா உங்களுக்குள்ளே எதாவது சண்டையாம்மா? அப்படிலாம் இல்லையே, கொஞ்ச நாளாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 பேரும் மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன சண்டை தான், சரியாயிரும், இன்னைக்குள்ளே சரியாயிரும். சரிம்மா, ஆனால் ஒன்று சொல்கிறேம்மா. என்னதும்மாம்மா? நீ அவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் அவங்ககிட்ட பார்த்தேன். என்னம்மாம்மா பார்த்தீங்க? எப்படி சொல்கிறது, நான் எப்போவுமே சிரிக்கவே மாட்டேன், பார்த்தாலும் வேலை இருந்துகிட்ருப்பேன். ஆனால் அவங்ககிட்ட பேசி சிரித்து ரொம்ப ஜாலியாக இருந்தேன். என் பையன் வந்து இப்போல்லாம் நீ கல்யாணம் பண்ணிட்டு வரத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளோ என்கிட்ட பேசவே மாட்டான். நீ வந்ததுக்கப்புறம் டெய்லி எனக்கு குட் மார்னிங், குட் ஈவினிங் எல்லாமே, குட் நைட் எல்லாமே சொல்கிறான். என்கிட்ட கொஞ்சம் பேசலாம் ட்ரை பண்ணாவன். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே கண்ணது லைட்டாக ட்ராப்லெட் சொல்லுது. ஏம்மா என்னாச்சு, ஏன் அழுற? இல்லைம்மாம்மா உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்மா. என்னோடய ஒய்ஃப் பிள்ளைக்கு அப்புறம் ஒரு ஆளை, ஒரு மனுஷனை எனக்கு பிடிச்சிருக்குன்னா அது நீ தாம்மா. உங்களுக்கு அப்படியே கலந்து ட்ராப்லெட்ஸ் வருது. அவ்வளோதான், நாளைக்கு வந்து நம்ம கிளம்பிடுவோம். அப்போ ஒரு மனசை நம்ம நாளைக்கு வந்து உடைக்க போகிறோம். அப்போ எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிம்மாம்மா கிளம்பலாமா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்து கிளம்புறீங்க. இங்கே பார்த்தா சுகா இருக்காரு. எங்கே போனீங்க 2 பேரும்? சும்மா வெளியே போயிட்டு வந்தான்டா அப்படின்றாரு. சரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் வந்து ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமா வந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கான்ட்ராக்ட் முடிய போதில்ல. சரி நான் போய் என்னோடய துணியெல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்குமே தலைமாட்டாடுறாரு. நீங்கள் போய் கடைக்கடன் வந்து துணியெல்லாம் பேக் பண்ணுறீங்க. நான் இப்போவே போகிறது தான் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு மாமா முகத்தில் எனக்கு முழிக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இன்னும் ஒரு வாட்டி கூட நில்லு போகான்னு சொல்லவே இல்லை. அப்போ எதுக்கு அன்றைக்கி என்னை கிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாகவே இருந்துட்டுருக்கு. அப்போ எதுக்கு அன்றைக்கி என்னை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மண்டை வலிக்குது. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து காரை வந்து எடுத்துருப்பா, நீங்களுமே உள்ளே வந்து உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே அழுகழுகையாக வருது. அப்படியே நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க, மாமா நம்மளை நாளைக்கு எங்கேன்னு கேட்பாரு, அப்புறம் நம்ம போய்ட்டு தெரிஞ்ச பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த மனுஷன் வந்து வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அப்படி பார்க்குறீங்க, சுகா காணோம். எங்க சார் சுகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே காணும். டக்குன்னு மின்யாங்கியே அப்படின்னு கூப்பிட்றீங்க, ரெஸ்பான்ஸே காணும். என்ன எங்கே போனார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஏதோ இதுக்குள்ளேயே போன மாதிரி உங்களுக்கு ஃபீல், ஆனால் எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. மின்யாங்கி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூப்பிடுறீங்க. ஏன்னா வந்து அந்த பேர் கூப்பிடும் போதெல்லாம் அவர் வந்து டிஸ்டர்ப் ஆனதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி கோவப்படுறது அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்படி கூப்பிட்டா வெளியே வரவன் பார்த்துருப்பீங்க, ஆளாவே காணும். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரீங்க பாருங்கள். டக்குன்னு வந்து லைட்ஸ் வந்து ஆன் ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே ஸ்னோ வந்து ஃபாலிங் ஆகுற மாதிரி இருக்குது. கீழே தரை ஃபுல்லாக வந்து ஸ்னோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்னோவெலாம் வந்து உங்கள் கை மேலே வந்து விழுது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அப்படியே ஏதோ ஒரு சவுண்டு, யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது.
டக்கு நீங்கள் திரும்புகிறீங்க, பார்த்தா சுகா வந்து கையில் பொக்கேவோட அவருக்கு பின்னாடி வந்து டின்னர் டேபிள் மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு கையில் வந்து அந்த பொக்கே வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே ஆனால் அந்த மனுஷனே பார்க்குறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஏதோ ஒரு பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அந்த மனுஷன் டக்குன்னு ஹிப்பை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த கையே பார்க்குறீங்க. டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் நீங்களுமே டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. டக்குன்னு அந்த பாட்டு வந்து ஸ்டாப் ஆகவே இப்போ அந்த மனுஷன் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இருந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த மனுஷனை பார்க்குறீங்க. இதெல்லாம் என்னன்னு தானே பார்க்குற, என்ன பண்ணுறான் நம்ம வீட்டில் போய் விடாமல் இங்கே எதை கூட்டிகிட்டு வந்தாதான்னு பார்க்குறா. வயன், நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பார்க்குறேங்க. ஐ லவ் யூ வயன். என்னன்னு தெரியல, இந்த ஒரு வருஷம் உன் கூட பழகினது, பேசினது, உன் கூட ஹனிமூன் போனது, இந்த விஷயங்கள்லாம் உன் கூட பண்ணது எனக்கு மேலே காதலை வர வச்சிருச்சு. அதனால தான் அன்றைக்கி ஒரு பையன் கூட டான்ஸ் ஆடும் போது எனக்கு கோவம் வந்து பொசஸ் ஆகி உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணேன். ஐ எம் வெரி வெரி சாரி. இதில் எதுக்கு சாரி, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் பார்த்துட்டு என்ன சொன்னேன், அது எனக்குமே தெரியல, ஆனால் அன்றைக்கி ஒரு பொண்ணு உங்ககிட்ட கொஞ்சம் வலிகிற மாதிரி பேசும்போது எனக்குமே கோவம் வந்துச்சு தான். எனக்குமே நீங்கள் என் கூட பேசாமல் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தான். அது யோசிச்சு பார்க்கும் போது எனக்குமே தெரியுது எனக்குமே உங்கள் மேலே லவ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நீயும் ஐ லவ் யூ சுகா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அவரை கிஸ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் அவருமே உங்களுக்கு கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக வந்து டான்ஸ் ஆடிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், 2 பேர் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை காலை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து போய் சேர்ந்துருப்பீங்க. அப்போ வந்து உள்ள ரூம்குள்ளே போகிறீங்க பாருங்கள், டக்குன்னு அந்த மனுஷன் வந்து லாக் போட்டுறாரு. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்ககிட்ட ஒரு மாதிரி அப்படியே உங்களை பார்த்துட்டே வராரு. சுகா என்னது, அது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது, அன்றைக்கி நான் தூங்கினேன்னு நினச்சி ட்ரெஸ் மாற்றணும்ல, அன்றைக்கி உன் செஸ்ட்டை பார்த்துட்டு அதான் நான் தூங்கினேன்னு நினச்சி தானே மாற்றேன். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை தூக்கிட்டு போயிட்டு நாங்கள் போட்டுட்டு உங்களை வந்து அங்கே கிஸ் பண்ணி வந்து கிஸ் வச்சுருப்பாரு. ஸோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு மேக்கப் நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, நீங்கள் உங்கள் மாமா கூட ஜாலியாக இருக்கீங்க, சுகா கட்டி நல்லா பேசுங்க, உங்கள் மாமாவுக்குமே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக லீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட இந்த ஃபோவை முடிக்கிறேன். நியூஸையும் அடுத்த ஒன் ஷாட்டில் சந்திக்கலாம். பை பாய். Na 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 na